பொதுவா என்கிட்ட ஒரு தப்பான செயல் இருக்கு அப்படின்னா, அதேபோல எனக்கு எதிர்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு தவறான பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல நம்ம சமுதாயத்தில கூட தீமையாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளால தடுக்க முடியாதுங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப என்கிட்ட ஒரு தவறான ஒரு செயல் இருக்கு. ஒரு தீமை தான் அது. அந்த தீமைய நம்மனால அத எதிர்த்து நம்மனால போராடவே முடியாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு மனிதருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தவறான பழக்கம் இருக்கு. சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த பழக்கத்த அவருனால விடவே முடியாது. அதேபோல ஒருத்தருக்கு மத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு தவறான குணம் இருக்கு. தீமை தீமைகள் சார்ந்த கெட்ட சக்திகளுடைய அந்த குணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மத்தவங்கள கஷ்டப்படுத்துறது, அதேபோல என்னன்னு சொன்னா மத்தவங்கள நல்ல ஆளா மாத்துறது. அதேபோல என்ன அப்படின்னா, நாம் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறது. இது போல என்ன அப்படின்னா, பல விஷயங்கள் வரும் இதுல. அப்ப தன்ன தானே துன்புறுத்திக்கிறது. இப்போ ஒரு மனதில என்ன வரும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வரும். அத என்னன்னா தாழ்வு மனப்பான்மையா எடுத்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா, அ அத அத டிகிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதேபோல மத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ ஒரு நல்லெண்ணமே இருக்காது. இந்த மாரி நெறைய தீமைகள்லாம் நம்மள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த தீமைய எதிர்த்து நம்மளால ஒரு காலும் போராடவே முடியாது. அதேபோல நம்ம எதிர்ப்புறம் இருக்காங்க. நம்ம வீட்டிலயோ, நமக்கு தெரிஞ்சவங்கள்லயோ, நம்ம நண்பர்களையோ யார் இருந்தாலும், அவங்கள்ட்ட ஒரு தீமை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த தீமைய நம்மனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அத நம்ம எதிர்க்கவே முடியாது. அதேபோல சமுதாயத்தில நம்ம வெளி உலகத்தில எவ்வளவு தீமைகள் இருந்தாலும், அத நம்மனால எதிர்த்து போராடவே முடியாது. ஏன் எதிர்த்து போராட முடியாது அப்படின்னு சொன்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அத எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு மனநிலை பரிசுத்தம் இருக்குதா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். 2வது என்ன அப்படின்னா, அத பத்தி முழுமையான நமக்கு விளக்கம் தெரியாது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஆங்கில மருத்துவம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த காலகட்டங்கள்ல ஆங்கில மருத்துவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துது. அதே சமயம் அதில அதே சமயம் மக்கள ஏமாற்றப்படுது. அதன் மூலம் பல என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, பல அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ, அத என்னன்னா, தன்னுடைய சுய லாபத்துக்காக அத ஒரு காரணம் காட்டி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தனக்கு தேவையானத அதன் மூலம் பெற்றுக்கொள்றாங்க. உலக நடைமுறையில அப்படித்தான் இருக்கு. இப்ப இதன் அடிப்படையில நம்ம பார்க்கும்போது, இந்த ஆங்கில மருத்துவம் நம்மளால எதிரா போய் போராடவே முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சரியாகணும். சரிங்களா? இப்ப நான் சரியா இருந்தேன். நான் என்னோட வாழ்க்கையில எந்த மருந்துகளும் நான் எடுத்துக்கல. எனக்கு உடம்பு சரியில்லாம போகுதா, நான் என்ன பண்றேன்னா ஓய்வு எடுக்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லாம போகுதா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அ அந்த 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 நோய் என்னை விட்டு வெளிய போகுது. அது சரியாகுது, குணமாகுது. அது குணமாக்கும் நிலை தான். அது கழிவு நீக்கம் தான். என்னை விட்டு அது கெட்டதெல்லாம் வெளிய போயிட்டுருக்கு. அப்படின்னு சொல்லி நான் பொறுமையா இருக்கிறது. இப்ப இந்த மாரி நான் இருந்தேன்னு சொன்னா, முதல்ல நான் சரியாயிருவேன். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆங்கில மருத்துவத்த எதிர்த்து போராடல. மாத்திரைய நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே வரல. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய உடம்புக்கு இதுதான். நான் நன்மைய என்னிடத்துல அதிகப்படுத்திக்கிறேன். என்ன நன்மைய அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய உணவு பழக்கவழக்கங்கள சரி, அதேபோல என்னுடைய தண்ணீர் குடிக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் சரி, தேவையில்லாம தாகம் இல்லாம தண்ணி குடிக்கிறது, பசிக்காம சாப்பிடுறது, பசி இல்லாம சாப்பிடுறது. அதேபோல என்ன பண்றது அப்படின்னா, ஆசைக்காக ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கிறது. இது மாரிலாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நன்மையான விஷயங்கள அதிகப்படுத்திட்டே போறேன் அப்படின்னு சொன்னா. அதேபோல இரவு நேரங்கள் தூங்கும்போது என்னன்னு சொன்னா, சாப்பிட்டு படுக்காம முடிஞ்ச அளவு ஒரு 8 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள இரவு உணவு முடிச்சுட்டு, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு படுக்கிறது. அதேபோல நைட் இரவு நேரங்கள்ல எந்திரிக்கும்போது தண்ணி குடிக்காம, அ மோஸ்ட்லி என்ன பண்ணோம், இரவு நேரங்கள்ல நம்ம கழிவு நீக்கம் நடைபெறும். அந்த நேரத்தில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தண்ணி குடிச்சுருவோம். அது மாரிலாம் இல்லாம, பகல் நேரங்கள்ல எந்திரிச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, காலையில நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில வெறும் வயித்துல இவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்லாம் இல்லாம, நம்ம ஒரு நன்மையான விஷயங்கள அதிகப்படுத்திட்டே இருந்தா என்ன ஆகும்னா, நம்மளை விட்டு தீமை தன்ன போல போயிரும். நம்ம ஆங்கில மருத்துவத்த நம்ம எதிர்கொள்ளவே வேணாம். இப்ப நான் நல்லாயிட்டேங்களா? அதேபோல எனக்கு எனக்கு எதிர்ல குடும்பத்தார்கள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க. இப்ப நான் நல்லா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அவங்களும் நல்லாவாங்க. ஏன்னா, எனக்குள்ள பரிசுத்தம் இருக்கு. என்ன பரிசுத்தம் இருக்குன்னா, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் வாழ்ந்து காமிக்கிறேன். காமிக்கிறேன் அப்படிங்கிறது இல்ல. எனக்குள்ள அந்த வாழ்க்கை இருக்கு. அத அவங்க பார்க்குறாங்க. அத பார்த்து அவங்களும் மாறுறாங்க. இப்ப இவங்க மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இதனுடைய பிரதிபலிப்பு சமுதாயத்தில ஏற்படும். ஏன்னா, இவங்க நமக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க. இப்ப இதனால நமக்கு என்ன விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொன்னா, நம்ம தீமைய ஒரு காலம் தடுக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நன்மையான விஷயங்கள அதிகப்படுத்திக்கலாமே தவிர, தீமைய நம்மளால எதிர்த்து போராட முடியாது. அத ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நன்மைகள் அதிகமாகும், தீமைகள் என்னன்னு சொன்னா குறைஞ்சுட்டே போகும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு என்ன ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, மத்தவங்கள கஷ்டப்படுத்துற ஒரு நோய் இருக்கு. மத்தவங்க நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காது. அந்த ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, அந்த நோய உங்களால சரிப்படுத்த முடியாது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நன்மையான விஷயங்கள அதிகப்படுத்திக்கலாம். என்ன அதிகப்படுத்தலாம்னா, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்றது. முதல்ல எனக்கு நானே நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிறது. என்னுடைய மனதில பெருமை இல்லாம, பொறாமை இல்லாம, சந்தோஷம் அப்படிங்கிற மத்தவங்க கஷ்டப்படுறத சந்தோஷப்படுறது. இது மாரிலாம் இல்லாம என்ன பண்ணணும்னு சொன்னா,
நான் நிம்மதியாக அமைதியான நபராக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இந்த நிம்மதி அமைதியை நான் அதிகப்படுத்தும் பொழுது அந்த உணர்வு அப்படிங்கிற நிலைகள் அதிகமாகும்போது இந்த உணர்ச்சிகள் கெட்ட சக்திகளுடைய உந்துதல் ஏற்படும் இந்த உணர்ச்சிகள்லாம் நம்ம வந்துட்டு குறைஞ்சிட்டே போகும். எப்போ இந்த நிம்மதி அமைதியை நம்ம வந்துட்டு அதிகரிக்காமல் குறைச்சிட்டே போகிறோமோ அப்போ இந்த கெட்ட விஷயங்கள் அதிகமாகும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு தீமையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எதிர்த்து போராடாமல் நம்ம நன்மையின் பால் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தீமைகள் தன்னை போல குறைஞ்சிட்டே வரும். இப்போ நம்ம திரும்ப எப்போ அந்த தீமையான விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ என்ன ஆகும்னா, நம்மள்ட்ட என்ன ஒரு பாதிப்பு இப்போ எனக்கு என்கிட்ட ஒரு நோய் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த நோய் நல்லா இருக்கும். திரும்ப அதையே தப்பு பண்ணும்போது திரும்ப அதே போல் அந்த நிலைகள் காணப்படும். திரும்ப அதே நோய் உருவாகும். அப்போ என்னன்னா நம்ம நன்மையான விஷயங்களை அதிகப்படுத்திட்டே இருந்தோம்னு சொன்னால் தீமை நம்மளை விட்டு போயிட்டே இருக்கும். எப்படி வந்துட்டு ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்தை வந்துட்டு நம்ம ஒரு இருட்டில் கொண்டு போய் அந்த வெளிச்சத்தை வச்சா என்ன ஆகும்? ஒரு கேண்டல் இருக்குது, இருட்டாக இருக்க ஒரு ரூமில் கொண்டு போய் அந்த வெளிச்சத்தை வச்சா என்ன ஆகும்னா, அந்த ரூமே வந்துட்டு ஒளிமயமாக்கப்படுது. அதேபோல் என்னன்னா நம்மள்ட்ட நல்ல விஷயங்கள் அதிகமாகும்போது என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு கெட்டது நம்மளை விட்டு தன்னை போல போயிடும். அப்போ நன்மையை மட்டும் அதிகப்படுத்தணும். அதற்குண்டான சிந்தனை இருக்கணுமே தவிர தீமையை நம்மளால் ஒரு காலம் தடுக்க முடியாது.